ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரிக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டில் 8th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 8th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 8th லெசனும் பார்ப்போம். 7th ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8th 4th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 8th லெசன் பார்ப்போம். அம் கி மாத்திரை அம் அப்படின்னு முடியல, அம்முன்னு வரும்ல, அது முடியாது, அம்முன்னு வரும். அது இம்முன்னு அந்த இடத்துல நம்ம சொல்ல மாட்டோம். இங்கு இஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்த வர்றது, அதுக்கு அடுத்த எழுத்தை வச்சு நம்ம அது இம்மு இங்கு இஞ்சின்னு 3 எழுத்து மாறும், இம்முன்னு கூட வரும். அப்போ அம்கி மாத்திரா அப்படின்னா அந்த அம் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சில நியூ வேர்ட்ஸ் குச் அந்நிய சப்தம் அவர் அப்யாஸ் அம் அப்படின்னு வர்ற வார்த்தையை கொஞ்சம் சில வார்த்தைகளும் மற்றும் பயிற்சிகளையும் பார்ப்போம். ஹங்ஸ் அப்படின்னா இங்கே இங்கு வருது, ஹம்ஸ்ன்னு வராது, ஹங்ஸ் அப்படின்னா வாத்து. பந்தர் அப்படின்னா குரங்கு. சந்த்ரா அப்படின்னா இந்து வரும், அங்கே இந்து. சந்த்ரா அப்படின்னா ஆரஞ்சு. அங்கூர் இங்கே இங்கு வரும், அங்கூர் அப்படின்னா திராட்சை பழம். படோ அவர் சம்ஜோ படித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம். சங்க் அப்படின்னா இங்கு வருது, இங்கே சங்க் அப்படின்னா நட்பு. அந்த் அப்படின்னா முடிவு. அந்துனா இறுதி முடிவு எல்லாம். அந்த சப்தம்னா நம்ம பார்த்துருப்போம், ஆரம்ப சப்த அந்த சப்த அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம. அந்த் அப்படின்னா முடிவு இறுதி. பழங்கு இங்கே இங்கு வரும், பழங்கு அப்படின்னா மெத்தை. பதங்கு அப்படின்னா பட்டம். டங்கு அப்படின்னா வியப்பு, சர்ப்ரைஸ் பண்ணுறது, வியப்பு. சந்த் அப்படின்னா முனிவர். சுந்தர் இந்து வருது, அங்கே சுந்தர் அப்படின்னா அழகு. ஜண்டா அப்படின்னா கொடி. பங்க் அப்படின்னா தோல்வி. பந்த் அப்படின்னா மூடுறது, கோல்னா திறக்கிறது, பந்த்னா மூடுறது, மூடுறது. அந்தர் அப்படின்னா உள்ளே. டண்டா அங்கே இண்டு வரும், இன்னும் வருது. டண்டா அப்படின்னா கம்பி. ரங்க அப்படின்னா நிறம். ஹங்கி அப்படின்னா சீப்பு. பசந்த் அப்படின்னா விருப்பம். மங்கள் அப்படின்னா மங்களமாக இருக்கிறது, மங்களகரமாக இருக்கிறது. பங்க் அப்படின்னா நொண்டி. கண்டி அப்படின்னா மணி. வசந்த் அப்படின்னா வசந்த காலமாக இருக்கிறது, சீசன், வசந்த காலம், வசந்த். ஜங்கல் அப்படின்னா காடு. இது ஒரு கதை மாதிரி இருக்குது. என்னென்ன செய்கிறாங்கன்னு படத்தை பார்த்துட்டு நம்ம சொல்கிறது, அது தனித்தனியாக என்னன்னு பார்ப்போம். சஞ்சய் சாம்கோ பதங் உடாதாத்தா அப்படின்னா சஞ்சய் மாலையில் பட்டம் விடுவது வழக்கம். பிறகு மைதான் பர் கேந்த் கேள்தாத்தா அப்படின்னா பிறகு மைதானத்தில் பந்து விளையாடுவது பழக்கம். மந்திர் ரஜாகர் பகவானுக்கு ஆர்த்தி உதார்தா அப்படின்னா கோவிலுக்கு சென்று பகவானுக்கு ஆர்த்தி செய்கிறார், வழிபடுகிறார். பூஜா கர்க்கே கண்டி பஜாதா மணி எடுத்து பூஜை வழிபாடு செய்கிறார். கர் ஜாகர் தர்வாஜா பந்த் கர்த்தா அப்படின்னா தர்வாஜா அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், கதவுன்னு பார்த்துருப்போம். கர்னா வீடு, வீட்டுக்கு சென்ற பிறகு கதவை மூடுகிறார். கர் ஜாகர் தர்வாஜா பந்த் கர்த்தா அப்படின்னா வீட்டுக்கு சென்ற பிறகு கதவை மூடுகிறார். கர்த்தா மூடுகிறார், செய்கிறார். அந்த கர்னா வேலைன்னு செய்கிறதுன்னு அர்த்தம், மூடுகிறார். பிறகு படுக்கையில் தூங்குகிறார் அப்படின்னா பழம்பர் சோஜாதா பிறகு படுக்கையில் தூங்குகிறார். சப்தார்த்த ஒரு சப்த அர்த்த அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து சப்தார்த்த அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படின்னு அர்த்தம். சங்க் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. டங்க் அப்படின்னா சர்ப்ரைஸ், வியப்பு. பங்க் அப்படின்னா டிஃபீட், தோல்வி. ரங் அப்படின்னா கலர். பங்க் அப்படின்னா நொண்டி அடித்து செய்கிறது. அந்த் அப்படின்னா எண்டு, முடிகிறது. சந்த் அப்படின்னா சேஜ், முனிவர், செயின்ட், முனிவர். பந்த் அப்படின்னா மூடுறது, க்ளோஸ்.
கங்கி அப்படின்னா சீப்பு, கண்டி அப்படின்னா பெல்லு, கேந்த் அப்படின்னா பால் பந்து, மந்திர் அப்படின்னா கோயில், உடானா அப்படின்னா மேலே பறக்க விடுறது ஃப்ளை, இந்த பட்டத்தை பறக்க விட்டாங்கள பறக்கிறது ஃப்ளை, கோல்னா அப்படின்னா கேல்னா அப்படின்னா விளையாடுறது, கோல்னா திறக்கிறது, இது கேல்னா அப்படின்னா விளையாடுறது, உடானா அப்படின்னா மேலே லிஃப்ட்டு மேலே எந்திரிக்கிறது, பஜானா அப்படின்னா ஒரு சவுண்டு பெல்லு சவுண்டு அடிக்கிறது, பெல்லு ஒலிக்கிறது, பெல் கண்டி பஜானா அப்படின்னா பெல்லை சவுண்டு வர வைக்கிறது ஒலிக்கிறது, சோனா அப்படின்னா தூங்குறது, பழங்க் அப்படின்னா மெத்தை, சுந்தர் அப்படின்னா அழகு, அந்தர்னா உள்ளே, பாகர்னா வெளியே நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அந்தர் பாகர்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஆப்போசிட் வேர்ட்ஸில், அந்தர் அப்படின்னா உள்ளே, பசந்த் அப்படின்னா விரும்புகிறது, வசந்த் அப்படின்னா சீசன், வசந்த காலம் சீசன் வசந்த், பதங்க் அப்படின்னா பட்டம், ஜண்டா இங்கே 3 சுழின்னு வரும், ஜண்டா அப்படின்னா கொடி, டண்டா அப்படின்னா ஒரு கம்பி, ஒரு ராடு கம்பி, இரும்பு கம்பி கம்பி, மங்கள் அப்படின்னா மங்களகரமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, மங்களகரம் மங்கள், மங்களகரமான மங்களகரம் மங்களம் அப்படிங்கிறது, ஜங்கல் அப்படின்னா காடு, அம்கி மாத்ரா லகாக்க சப்தோங்கே பூரா கரோ அப்படின்னா இங்கே எங்கே புள்ளி வைக்கணுன்றதை நம்ம எழுதியிருக்காங்க, நம்ம எங்கே புள்ளி வைக்கணும்னு அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா சக்குன்னு எழுதியிருக்காங்க, அங்கே இங்கே எங்கே வரும் சக்கு எடுத்து எங்கே இங்கே வருமோ அதுக்கு மேலே புள்ளி வரும், சங்கு அப்படின்னா நட்புன்னு படித்தோம், பங்கு அப்படின்னா தோல்வி, அந்தர் அப்படின்னா உள்ளே, மங்கள் அப்படின்னா மங்களகரம் மங்களம், கண்டி அப்படின்னா மணி, பூஜா கற்கே கண்டி பஜாதா அப்படின்னு நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல, பூஜை மணி அடிச்சுக்கிட்டே பூஜை வழிபாடு பண்ணார் அப்படின்னு படித்தோம்ல, கண்டினா பெல்லு, அப்புறம் என்ன பண்ணார் பில் பழம்பர் சோஜாதா அப்படின்னா பழங்கிற மெத்தையில் படுத்து தூங்கிட்டார், ஆங்கேஜிமேங் அர்த்தலிக்கோ அப்படின்னா இதுக்கு ஆங்கிலேயத்தில் அர்த்தத்தை சொல்லுங்கள், ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட், பதங்க் அப்படின்னா பட்டம் கைட்டு ஆங்கிலத்தில் எழுதணும், ஃபாரஸ்ட்டு கைட்டு, பழங்க் அப்படின்னா காட்டு, சந்த் அப்படின்னா சேஜ், பசந்த் அப்படின்னா ஸ்ப்ரிங், அந்த கேவை எல்லா இடத்துக்கும் நம்ம எழுதி நம்ம ஏற்கனவே படித்தது தான், அந்த கேவை பின்னாடி போட்டு அந்த இங்கே இருக்கிற எல்லா எழுத்துலையும் நம்ம சேர்த்து எழுதணும், ரேவை போட்டுட்டு இந்த கேவை, அப்போ ரங்க அப்போ நிறம், பங்க் அப்படின்னா தோல்வி, சங்குனா நட்பு, தங்குனா வியப்பு, பங்குனா அந்த நொண்டி அடித்து விளையாடுறது, நொண்டி அடிக்கிறது, நொண்டி எல்லாத்துக்கும் பங்கு. இது கேள்வி, சஞ்சய் சாம்கோ கியா உடாதாத்தா அப்படின்னா நம்ம கேள்வியிலேருந்து எழுதிடணும், சஞ்சய் சாம்கோ பட்டம் விடுறது பழக்கம் அப்படின்னா பதங் உடாதாத்தா, வக் வகாங் கேள்தாத்தா அப்படின்னா எங்கே விளையாடுவார் அப்படின்னா வக் மைதான் பர் கேள்தாத்தா, எப்பொழுதுன்னு கேட்கல, அப்போ சாம்கோன்னு சொல்லுவாங்க, அப்போ எங்கே விளையாடுவாங்க மைதான் பர் கேள்தாத்தா, வக் கஹாங் ஜாதாத்தா எங்கே போவார் கோயிலுக்கு போவார், வக் மந்திர் ஜாதாத்தா கோயிலுக்கு போவார், சஞ்சய் கிஸ்பர் சோதாத்தா எதில் படுத்து தூங்குவார் அப்படின்னா சஞ்சய் பழம்பர் ஜோதாத்தா, சோதாத்தா அப்படின்னா தூங்குறது, மெத்தையில் படுத்து தூங்குறாரு. இது வஜன் பதலோ லிங்க்குன்னு கேட்டிருக்காங்க, இது லிங்க்கு கிடையாது, லிங்க்குனா ஜெண்டர் ஆண்பால் பெண்பால், இது வஜன் சிங்குலர் புளுரல். கங்கா அப்படின்னா சீப்பு, கங்கி அப்படின்னா சீப்புகள், கண்டா அப்படின்னா மணி, கண்டி அப்படின்னா மடிகள், பந்தர் அப்படின்னா குரங்கு, பந்தரியா அப்படின்னா குரங்குகள், உல்டே சப்த லிக்கோ அப்படின்னா விலோம் சப்த அப்படின்னா எதிர்ச்சொல், உல்டேன்னு சொல்லலாம் விலோம் சப்தன்னு சொல்லலாம், ராத் அப்படின்னா இரவு, தின் பகல், நம்ம ஏற்கனவே எல்லா பாடத்துலையும் பார்த்ததாக தான் வருது,
ராத் அப்படின்னா இரவு, தின்னா பகல். சுபக சாம், சுபகனா காலையில், சாம்னா மாலையில். கோல்னா அப்படின்னா திறக்கிறது, பந்த் கர்னா அப்படின்னா மூடுறது. ஆ அப்படின்னா வா, ஜா அப்படின்னா போ. ஆனானா வருதல் அந்த செய்கை. ஆனா நம்ம ஆர்டர் வரிசை சொல்கிற மாதிரி, ஆனா வான்னு அர்த்தம், ஜானா போன்னு அர்த்தம். ஆனா வா, ஜானா போ. இதே நான் சேர்த்தோம்னா வருதல் போகுதல்னு அந்த செயலை குறிக்கும். சோனா அப்படின்னா தூங்குதல், ஜாக்னா அப்படின்னா விழித்தல், அந்தர் அப்படின்னா உள்ளே, பாகர் அப்படின்னா வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.